இந்த வீடியோவில் டெட் கொஷின்ஸ் அதாவது சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜியில் யூனிட் 4லேருந்து பியாஜே ரிலேட்டடான அதாவது காக்னிட்டிவ் தியரி பியாஜே ரிலேட்டடான கொஷின்ஸ் ஒரு 5 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னதுன்னா, எந்த நிலையில் குழந்தையின் நடத்தை தன் மைய சிந்தனையில் உள்ளது? அதாவது in which period the child's behavior is egocentric. எந்த இயரில் வந்து தன்மைய சிந்தனையில் இருக்குது, ஈகோசென்ட்ரிக்கில் இருக்குது அப்படின்னா ஆன்சர் 0 to 3 years. செகண்ட் கொஸ்டின், பியாஜேயின் அறிவு வளர்ச்சி நிலைகளில் எந்த நிலையில் தனிநபர் பகுத்தறிவில் இருந்து சிக்கலான சிந்தனை முறைக்கு நகர்வர்? அதாவது in which stage of Piaget's cognitive development does individual move beyond reasoning and think more abstractly? இதுக்கு ஆன்சர் என்னன்னா முழு செயல் நிலை, அதாவது கருத்தியல் நிலை, ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். தேர்ட் கொஸ்டின் என்னன்னா, பியாஜேயின் முற்செயல் மேம்பாட்டு நிலையில் இந்த பண்பானது கவனத்தினை பலவற்றிலிருந்து விலக்க ஒரு அம்சத்தின் மீது குவிப்பதனை குறிப்பது எது? மையப்படுத்துதல், அதாவது சென்ட்ரேஷன்ஸ். நிறைய கேரக்டர்ஸ் உண்டு. இதில் வந்து சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மையப்படுத்துதல் அப்படின்னா இன் பியாஜெட்ஸ் ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் திஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன்வால்வ்ஸ் ஃபோக்கஸிங் அட்டென்ஷன் ஆன் ஒன் ஆஸ்பெக்ட் எக்ஸ்க்ளூடிங் த அதர்ஸ். ஒரே ஒரு அம்சத்தின ஒரே ஒரு பண்பினை மட்டும்தான் கவனத்தை குவிக்கிற திறன் இருக்கும். இந்த எந்த ஸ்டேஜில் அப்படின்னா இந்த முற்செயல் மேம்பாட்டு நிலையில், அதாவது ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் இந்த சென்ட்ரேஷன் தான் இருக்கும், மையப்படுத்துதல் நிலை தான் இருக்கும். அடுத்தது ஃபோர்த்து, இதில் வந்து எல்லா நிலையும் வந்துடும். 4 ஸ்டேஜஸ், பியாஜேயில் 4 ஸ்டேஜஸ் உண்டு. இதில் எது தவறான இணை அப்படின்னு சொல்லணும். இதில் எது தவறான நிலை அப்படிங்கிறதுக்கு ஏ ஆப்ஷன் புலனியக்க நிலை, தொடர் நடத்தை மாற்றம், அதாவது புலனியக்க நிலை, சென்சரி ஸ்டேஜ், ரிப்பீட்டிங் சேஞ்ச். ரெண்டாவது என்ன அப்படின்னா செயல் முற்பட்ட நிலை, தன்மய நிலை, ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் ஈகோசென்ட்ரிசம், பருப்பொரு நிலை அனிமிசம், கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அனிமிசம். ஃபோர்த் ஆப்ஷன் என்னென்னா கருத்தியல் நிலை முடிவெடுக்கும் திறன், ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் டிசிஷன் மேக்கிங். இதில் தேர்டு தான் இதுக்குடைய தவறான இணை, பருப்பொருள் நிலையில், அதாவது பருப்பொருள் நிலை அப்படிங்கிறது என்னதுன்னா கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். இதில் அனிமிசம் வந்து இதில் இருக்காது. ஃபிஃப்த் ஒன் என்னென்னா இதுலேயும் எல்லா நிலையும் வந்துடும். கீழ்கண்டவற்றுள் எது பொருத்தப்படாத இணை, அதாவது எது வந்து கரெக்ட்லி மேட்ச் ஆகாத ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் 13 and above, அதாவது கருத்தியல் நிலை 13 years above, செயலுக்கு முற்பட்ட நிலை ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் 2 to 7 years, புலனியக்க நிலை 0 to 2 years, அதாவது சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் 0 to 2 years, கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் 7 to 11 years, பருப்பொருள் நிலை 7 to 11 years. இதில் வந்து ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், புலனியக்க நிலை ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், ரெண்டாவது வந்து செயலுக்கு முற்பட்ட நிலை, தேர்டு வந்து பருப்பொருள் நிலை. 11 and years above தான் என்னதுன்னா கருத்தியல் நிலை, அதாவது ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். சரிங்களா, இதுதான் தவறான இணை. இதில் இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு பியாஜே இதில் உள்ள ஃபஸ்ட்டு 5 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் 5 கொஷின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.